வணக்கம் ஆனந்தி. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படும் இந்நிலையில் இந்த ஆண்டு இதுவரை மேட்டூர் அணை திறக்கப்படாததன் காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் கடும் வறட்சியை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளனர். உடனடியாக டெல்டா மாவட்டங்களில் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறுவை சாகுபடியில் இழந்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 வழங்கிட வேண்டும். குறுவை சாகுபடி இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்துள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 10,000 வழங்கிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகள் பயிர்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்திட வேண்டும். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிட போர்க்கால நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்கிட வேண்டும். மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிபிஐ கட்சியினை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் பேரிகார்டு போட்டு அமைக்கப்பட்டனால் உள்ளே செல்ல முடியாமல் பேரிகார்டை இழுத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்டோர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் இது முற்றுகை போராட்டம். முற்றுகை போராட்டம் உரிமையை நிலைநாட்டுகிற போராட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒன்று இருக்கிறால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்டாவை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவியுங்கள் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்வின் வழங்க கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ஜெய்வின்.